வெல்கம் டு மாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலாவுதீனுடைய 175வது எபிசோடோடையும் நம்ம எல்லாரும் கரெக்டாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு அடுத்த எபிசோடில் இருந்து சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும். ஸோ இங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு தெரியும், ஏன்னா அவங்களாம் ஹிந்தியில் பார்த்துருந்துருப்பாங்க. தமிழில் வரும்போது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிற விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 3 பார்ட்டானா தனித்தனி பார்ட்ஸாக கிடையாது, வீடியோவாக கிடையாது. இந்த வீடியோவே 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். மொதல் பார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான விஷயம், என்னன்னு கவனிங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் மொதல் 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் பார்ப்பீங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால முக்கியமான விஷயமா இது முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பின்னாடி வர விஷயம் தேவைப்படுமா என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலாவுதீனுடைய ஸ்டோரி லைன் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஃபருடைய எல்லா கெட்ட விஷயங்களும் வெளியில் தெரிஞ்சிருது, குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டுருது. அலாவுதீனுடைய ஃபேமிலி எல்லாரும் உண்மையானவங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுது எல்லா விஷயங்களும். ஸோ இதுக்கப்புறம் ஜஃபர் வந்து இறந்துடுறாரு. ஒரு இடத்துல மல்லிகாவை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவருடைய லட்சியமா இருந்திருக்கு. அவரு இறந்துடுறாரு. ஆனாலும் மல்லிகாவை வெளியில கொண்டு வரக்கூடிய அந்த பாகை வந்துட்டு அவர் நெருப்புல போட்டு மல்லிகா சிலையா இருந்து விடுதலை ஆயிடுறாங்க. ஸோ அதுல இருந்து ஸ்டோரி வந்துட்டு கண்டினியூஷனா தான் போய்கிட்டு இருக்கும். ஜஃபர் இறந்ததுக்கு அப்புறம் மல்லிகா வந்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீனோட ஃபேமிலி எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ ஆனா மல்லிகா வந்துட்டு ரிலீஸ் ஆயிட்டாங்கிற விஷயம் யாருக்கும் தெரியல. ஆனா ரிலீஸ் ஆகி அலாவுதீனுடைய ஃபேமிலியை அவங்க ரிவேஞ்ச் எடுக்க வராங்க. அவங்க எதுக்கு மல்லிகா வந்துட்டு எதுக்கு அலாவுதீனோட ஃபேமிலியை ரிவெஞ்ச் எடுக்க வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீனுடைய ஃபேமிலிக்கு ஃபுல்லாக வந்து கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக அவர் இறந்துருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் மல்லிகா எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அலாவுதீனுடைய அப்பா இருக்கார்ல உமர், அவர் வந்துட்டு மல்லிகாவுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணிடுவார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்லிகா சிலையா இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களுடைய சக்தி வாய்ந்த, அதாவது அவங்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை அவர் உடைச்சிடுவார். அதாவது அது சாத்தானுடைய கத்தி. அந்த கத்தி வந்து ரொம்ப ஆபத்தான கத்தி. அது இருக்கிறனால தான் மல்லிகாவுடைய மந்திரங்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உலகத்துலேயே ரொம்ப பெரிய சக்தி அது. அதை உடச்சிட்டு தனித்தனியாக போட்டுடலாம், இதுக்கப்புறம் யாருமே அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் அவர் அதை 3ஆ உடச்சி தனித்தனியாக ஒரு இடத்துல வச்சிடுறாரு. இது என்னோட ரத்தம் இருந்தால் மட்டும்தான் திறக்க முடியும் அப்படின்ற மாதிரி மல்லிகாவோட கண்ணு முன்னாடியே அதை பண்ணி கொண்டு வந்துடுறாரு. இதை மல்லிகா தெரிஞ்சுட்டு வந்து அலாவுதீன் மூலமாக தான் அதை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அலாவுதீனோட ஃபேமிலியை நோக்கி வந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி லைன். மல்லிகா ஒரு சாதாரண பெண்மணியாக வந்து அரண்மனையில் தங்கி சைலண்டாக அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் எப்படியும் அலாவுதீனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும், அதாவது அவங்க மல்லிகாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ண முடியும், அலாவுதீனுக்கு தெரிஞ்சால் மல்லிகா அங்கே இருக்க முடியாது, ஏதாவது பண்ணி அழிக்க தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகாவோட ஐடியா என்னன்னா, ஒரு டிமாண்ட் வச்சிருவாங்க. என்ன, அலாவுதீனுடைய அம்மாவையோ இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பமான யாரையோ ஒருத்தவங்களை பூதமாக மாற்றிட்டாலோ இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டாலோ அவன் இந்த வேலையை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அவங்க பூதமாக மாற்றிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தது தானே பையன் எப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்க. இதுதான் லைன் வந்துட்டு, இதுதான் ஸ்டோரி லைன் இருக்குது. ஆனால் நடுவில் ஒரு எபிசோடு வந்துட்டு எல்லாருக்கும் புரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த லைனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டோரி லைன். சாதாரண பெண்மணியாக அரண்மனைக்குள்ளே வந்து அவங்களுடைய விஷயத்தை நிறைவேற்றிக்க தான் மல்லிகா வராங்க. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஸ்டோரி லைன். இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இது ரெண்டாவதாக என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 2வது பார்ட்டாக எடுத்துக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல எபிசோடில் என்ன முடிஞ்சிருச்சு, இதுக்கு அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி வந்து தமிழில் இப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தியில் சோனி சாப்லேயே வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2019 கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் வந்தது. அதனால் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லா எபிசோடுமே எல்லா ஷூட்டிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அலாவுதீனோட எபிசோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அது வரையும் அந்த ஸ்டோரி எல்லாம் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. மல்லிகா சாதாரண ஒரு பெண்மணியாக, அதாவது பர்வீனா அத்தன்னு சொல்லி பேரில் வருவாங்க. அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஒரு டைமில் அலாவுதீன் பூதம் எல்லாமே அவங்க மல்லிகன் கண்டுபிடிச்சிருவாங்க. அதோட எபிசோடு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அலாவுதீனோட எபிசோடு வந்து போடும்போது அந்த லாஸ்ட் ஃபைண்ட் எல்லாம் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வரும்போது ஸ்டோரி லைன் இது தானே எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்தி சைடில் அவங்க ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் தமிழில் அடுத்த நாளே அந்த எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகுங்கிறது தெரியாது. தமிழில் மட்டும் கிடையாது, எந்த மொழி போனாலும் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த குழப்பத்தை இப்போவே கிளியர் பண்ணிடலாம். இப்போ அலாவுதீனோட எபிசோடு எப்படி முடிஞ்சிருக்கு, என்ன தான் நடந்துச்சு, நடுவில் எத்தனை எபிசோடு கட் பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன தான் நடக்க போகுது,
இந்த ஒரு விஷயத்த 2வது பார்ட்டாக நான் சொல்கிறேன். 3வது பார்ட்டாக இன்னொன்று சொல்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எல்லோரும் கவனிங்க. இப்போ இந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். முதல்ல 175 அப்படின்னா ஹிந்தியில் பொறுத்தவரை 422 423 அந்த எபிசோடுக்கு நடுவில் வந்திருந்தாங்க. 423 அப்படிங்கிற எபிசோடு வந்து ஃப்ரீயாக முடிஞ்சிருச்சு, கரெக்டாக ஃப்ளூவெண்ட்டாக முடிஞ்சிருக்கு. அடுத்த எபிசோடில் அலாவுதீன் வளையல் எடுக்க போகிறாரு, அதுக்கப்புறம் திரும்பி வராரு அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருந்துருப்பாங்க அடுத்த எபிசோடில். அதை தந்திவன் ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. வர வழியில் இன்னொரு குகைக்குள்ளே போய் இன்னொரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவார். அப்போ மோதிர பூதத்தை ரிலீஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். அந்த டைமிங்கில் மோதிர பூதம் எப்படி வந்தாருங்கிறது எல்லாருக்குமே சோனி ஷாப்பில் இருக்கவங்களுக்கே குழப்பமாக தான் இருந்துச்சு. அந்த எபிசோட்லேயே அவங்க வந்து கன்ஃபர்ம் பண்ணிடுவாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெகருடைய அந்த மந்திரம் சாக அடிக்கிறதுக்காக மோதிர பூதத்துக்கு போடப்படல, அவங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போடுறதா மந்திரத்தை பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி அந்த எபிசோடில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தந்திவனில் இதை டெலிகாஸ்ட் பண்ணாதனால நிறைய பேருக்கு மோதிர பூதம் எப்படி வந்தாருங்கிறதே தெரியல. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதனால தான் மோதிர பூதம் அந்த இடத்துல வந்திருக்காரு. மோதிர பூதம் சேஃப்டிக்காக வந்திருக்காரு, அலாவுதீனுடைய சேஃப்டிக்கு. ஸோ அடுத்து தான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வளையல் எடுத்துகிட்டு அரண்மனைக்கு அலாவுதீன் வந்துடுவார். இப்போது வளையலை வச்சு யாஸ்மின் வந்து விளையாடுவாங்க. அந்த வளையல் எடுத்துகிட்டு போய் கருப்பு திருடியோடைய உடையில் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ யாஸ்மினை ரிலீஸ் பண்ணும்போது புது யாஸ்மினாக இருப்பாங்க. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த யாஸ்மின் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி லாக்டவுன் காரணமாக யாஸ்மின் அபிநயக்கார் வரலன்ட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக இன்னொரு ஹீரோயின் ஆஷி சிங் அப்படிங்கிற ஒருத்தங்க யாஸ்மின் ரோலில் நடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹிந்தியில் தமிழில் வந்துட்டு அந்த எபிசோட காட்டல. இவங்க 2 பேருமே எப்பயும் போல் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஃபேஸை ரிவீல் பண்ணோன்னே 424 எபிசோட் ஃபினிஷ் ஆகிடும். 425 ஸ்டார்ட் ஆகும். 425ல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யாஸ்மின் கொஞ்சம் கிரிஞ்செல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த எபிசோட் நல்லவேளை தந்திவனில் கட் பண்ணிட்டாங்கன்னு அப்போ எனக்கு தோணுச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய யாஸ்மினும் அலாவுதீனும் பண்ண ரொம்ப ரொமான்டிக்கான விஷயங்கள் எல்லாமே இவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது ஆஷி சிங் அப்படிங்கிறவங்களும் அலாவுதீனும் பண்ணியிருப்பாங்க. ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இது இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஆகிட்டு போச்சு எனக்கு. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே, அலாவுதீன் பேருக்கு எடுத்துருவாங்க போல இருக்கு இதுக்கப்புறம் வர எபிசோட்லான்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த எபிசோடு மட்டும்தான் கிரிச்சா இருக்கும். நல்ல வேலை தந்திவனில் கட் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த எபிசோடில் அந்த காமெடி மட்டும் தான் நடந்துட்டு இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீக்ரியேட் பண்ணுறங்கிற பேரில் ஒரு 10 நிமிஷம் ஓட்டிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பர்வீனா அத்தைங்கிறவங்க வரவே இல்லைன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி மோதிர பூதம் எப்படி வந்தார், அங்கே மற்ற பூதங்கள்லாம் எங்கே போயிருக்கணும் அந்த எபிசோட்லேயே சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, மோதிர பூதம் இருப்பார் இங்கே பாதுகாப்புக்கு, மற்ற பூதங்கள்லாம் ஜஃபர் இறந்த இந்த நல்ல விஷயத்த இது பண்ணுற விதமாக, அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிற விதமாக எல்லாரும் பூதங்கள் உலகத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த பூதங்கள்லாம் இதுக்காக தான் வெளியில் போயிருக்காங்கன்னு அந்த எபிசோடில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த விஷயங்கள் சொல்கிறதுக்காகவாது தந்திவன் அதை போட்டிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சாதாரண ஒரு பெண்மணி மாதிரி இன்னொரு உடையில் வராங்க. யார்? மல்லிகா. அப்போ என்ன பேர் வச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அவங்க ஒரு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க வந்துட்டு என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது முதுகில் டிராகனுடைய ஸ்டிக்கரை வந்து அலாவுதீன் பார்த்துடுறாரு. அங்கேருந்து நீ மல்லிகா தானே அப்படின்னு சொல்லி அலாவுதீன் கேட்க அந்த எபிசோட்ல இருந்தால் தந்திவனில் கண்டினியூ ஆகும். பர்வீனா அத்தை தான் அவங்க அப்படின்ற மாதிரியே கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க தந்திவன். பர்வீனா அத்தை அவங்க தான் அப்படின்ற மாதிரி மல்லிகா காமிச்சிட்டு பர்வீனா அத்தை இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நடுவில் வர இந்த சில விஷயங்களை எல்லாம் அவங்க தூக்கிட்டாங்க. அதனால நிறைய பேருக்கு புரியாமல் போச்சு. இங்கே என்ன கனெக்ட் பண்ண வந்தாங்கன்னா, பர்வீனா அத்தை வந்திருந்தாங்க, நிச்சயத்துக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிச்சயத்தில் இருக்காங்க, அங்கே நிச்சயம் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் அலாவுதீன் வந்துட்டு பர்வீனா அத்தை இல்லை, இவங்க வேற ஒருத்தங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இவங்க வந்துட்டு வந்தவங்க ஹிந்தியில் எப்படி ப்ரோடெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க பர்வீனா அத்தை கிடையாது, வேற ஒரு சொந்தம் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. பர்வீனா அத்தை இவங்க இல்லை, அலாவுதீன் மல்லிகான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து கரெக்டாக போகும் அப்படின்ற மாதிரி தந்திவன் கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நடுவில் 2 எபிசோட் கட் பண்ணாங்கல்ல, இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா இப்போ நான் அடுத்த வர 3rd பார்ட்டில் சொல்கிறேன். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக புரிஞ்சிடும். இந்த இதை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே, அலாவுதீனோட எபிசோட் நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க 3rd பார்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 3வதாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அலாவுதீனோட எபிசோட் ஃபுல்லாமே பிடிக்கும். எல்லா எபிசோடும் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஸ்டோரியெல்லாம் கொண்டு வந்து எப்படியெல்லாம் டாப் பண்ணியிருந்தாங்க, எங்கெல்லாம் அதிகமாக சூப்பராக போயிட்டு இருந்திருக்கும் எல்லாமே நம்மளுக்கு தெரியும்.
இப்போ நம்மளுக்கு ஸ்டோரி லைனும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் நடுவில் அந்த குழப்பங்களை தள்ளி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிற இந்த ஸ்டோரி லைனை செட் பண்ணிக்கோங்க. அலாவுதீனுடைய அடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 176வது எபிசோடில் ஒரு 15 மினிட்ஸாக இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கதையை செட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஃபர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாடு முழுக்க சந்தோஷமாக இருக்காங்க. காதலர் தினத்தை அன்னைக்கு கொண்டாடுறாங்க. பூதங்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. குல்பதன் வசீர் குல்பதன் ஆயிடுறாரு. யாஸ்மின் சுல்தானமாக இருக்காங்க. அலாவுதீன் ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் காதலர் தினத்தை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் மல்லிகா அப்படிங்கிறவங்க வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த காதலர் தினம் எதுவுமே இருக்காது, சந்தோஷமும் நாட்டில் இருக்காது, நான் அதை அழிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குது, இது அலாவுதீன் எபிசோடில் நடக்கலை, நம்ம செட் பண்ணிக்கிறோம் எப்படி கதை இப்படி மூவ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷமான விஷயத்த இன்னும் சிறப்பாக்கணும், இது இன்னும் நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்காக நம்ம பூதங்கள் எல்லாம் பூதங்கள் உலகத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூதங்கள் விளக்கு பூதம், குடுவை பூதம், அடுத்தது தாயத் பூதம், நம்ம ஜினிமினி, ஜீனு, பெரியப்பா இவங்க எல்லாரும் பூதங்கள் உலகத்துக்கு வேண்டதுக்காக போயிருக்காங்க. அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க பாதுகாப்புக்கு யாராவது ஒருத்தர் வேணுமே அப்படிங்கும்போது அலாவுதீன் என்ன பண்றாரு, இந்த ஜெகரிட்ட இருந்து அந்த மோதிரத்தை வாங்கி அவரு பாதுகாப்புக்காக வச்சிடறாரு. மோதிர பூதத்தையும் ரிலீஸ் பண்ணி அவரு கூட வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் பர்வீனா அத்தைங்கிறவங்க ஒருத்தவங்க வராங்க. மல்லிகா வரல, வேற ஒருத்தவங்க உண்மையான பர்வீனாவே வராங்கன்னு வச்சுக்கலாம். வந்து அவங்க நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. மகாராஜா இறந்து போயிடுறாரு. அவங்களோட யாஸ்மினோட அம்மாவும் வெளியே ஊர்ல இருக்காங்க, மருத்துவத்தில் இருக்காங்க. பர்வீனா அத்தைங்கிறவங்க வந்து அலாவுதீனுடைய நிச்சயத்துக்கு முடிவு பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இந்த நேரத்தில் பூதங்கள்லாம் இல்லாமல் போயிட்டாங்களே, சரி நிச்சயத்தை தாண்டி கல்யாணத்துக்கு அப்போ எல்லாம் வந்துடுவாங்க, அப்போ நிச்சயத்தை நம்ம நார்மலாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நிச்சயத்தை அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மல்லிகா வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்பதான் மல்லிகா வந்து ரிவெஞ்ச் பண்ண வராங்க. அந்த டைமிங்ல நிச்சயத்துக்கு ஒருத்தவங்க வரதா இருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரியம் காத்தூன் அப்படிங்கிறவங்க வராங்க. 176வது எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மல்லிகா வந்து வேற கெட்டப்ல இருந்திருப்பாங்க. அவங்கள தான் பர்வீனாத்தன்னு சொல்லியிருப்பாங்க அலாவுதீன். ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மறுபடியும் சாதாரண ஒரு பெண்மணியா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிச்சயத்துக்கு என்ன பேர்ல வருவாங்கன்னா, மரியம் காத்தூன் ஒரு பேர்ல வருவாங்க. அதுதான் இப்ப நம்ம சொல்றோம். அந்த மரியம் காத்தூன்ங்கிறவங்க வரப்போறாங்க, எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி ருக்ஸா சொல்றாங்க. மரியம் காத்தூன் வந்துடுறாங்க. மரியம் காத்தூன் யாரு, அவங்கள மல்லிகா என்ன பண்றாங்க, மரியம் காத்தூனை அவங்க மல்லிகா வந்து எரிச்சிட்டு மரியம் காத்தூன்ங்கிற பேர்ல மல்லிகா வந்து நிச்சயத்துக்கு வந்துடுறாங்க. மரியம் காத்தூன்ங்கிற உண்மையான ஆள் வந்துட்டு அவங்க சாம்பல் ஆயிடுறாங்க. ஸோ இந்த எபிசோட்லாம் கட் பண்ணிட்டாங்க தந்திவன்ல. மரியம் காத்தூன்ங்கிறவங்களே இல்லை, அவங்க தான் பர்வீனா அத்தை, அவங்க தான் நிச்சயத்தை நடத்த போறாங்க. அந்த டைமிங் அப்படிதான் வந்து தந்திவன் வந்து சிங்க் பண்ணியிருந்தாங்க. நம்ம அப்படி அந்த விஷயத்தை எடுத்துக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்றோம், மரியம் காத்தூன்ங்கிறவங்க வந்தாங்க, நிச்சயத்தை நடத்த வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் அலாவுதீன் மல்லிகாவை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஃபர் இறந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கும்போது நிச்சயத்தை முடிவு பண்றாங்க. மல்லிகா வராங்க வேற ஒரு பேர்ல, மரியம் காத்தூன்ங்கிற பேர்ல. பர்வீனாத்தை தான் நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணவங்க. பர்வீனாத்தை அவங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். மோதிர பூதம் அங்க இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். வசீர் குல்பதன் இருக்காங்க. மரியம் காத்தூன்ங்கிற பேர்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு பிளான் பண்றாங்க. ஆனா அலாவுதீன் வந்து மல்லிகாவை கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டோரி லைனை செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்க எல்லாருக்கும் வந்து நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அலாவுதீனோட எபிசோட் இப்படிதான் வர வேண்டியது ஸ்டோரி லைன். இந்த இடத்துல கொரோனா லாக்டவுன் வந்தனால நம்ம எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. யாரும் கன்ஃபியூஷன் படாதீங்க. இந்த மாதிரி ஸ்டோரி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அலாவுதீனோட எபிசோட் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வர இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யாஸ்மின் வந்துட்டு யாருக்கும் பிடிக்காம இருந்திருந்தா சாரி, ஏன்னா நடுவில் வந்துட்டு அவங்கள பற்றி சொல்லியிருந்தேன். இந்த யாஸ்மினை யாருக்காவது பிடிச்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அந்த விஷயத்த சொன்னதுக்கு ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது. நம்மளை பொறுத்தவரை இப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இது ஒரு எபிசோட் மாதிரி எல்லாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. 176க்கும் 175க்கும் நடுவில் 175 புள்ளி அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு நம்பர் போட்டுக்காங்க. 1 2 3 4 5 அப்படின்னு எது வேணால் போட்டுக்காங்க. அப்படி ஒரு எபிசோடா இந்த ஒரு வீடியோவை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அலாவுதீனோட ஸ்டோரி நல்லா புரியும். இதை தமிழில் வந்துட்டு நம்ம விட்டுட்டோம், வேற சேனலில் போணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அலாவுதீனோட எபிசோட் தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலேயுமே சன் நெட்வொர்க் வாங்கியிருந்தாங்க. வாங்கி அவங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க அதை கைவிட்டுட்டாங்க. இப்படி தான் நினைக்கிறேன். மற்றபடி வேற எந்த ஒரு காரணமும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அவங்களால இந்த ஒரு சீரியலை டெலிகாஸ்ட் பண்ண முடியும். இந்த ஒரு லாக்டவுன் காரணமாக எல்லாருக்கும் குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலை பாதியிலே கட் பண்ணிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டாங்க. நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. வேற மொழியில இருக்கவங்களுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. தந்திவன் மாதிரி ஒரு சேனல் அவங்களுக்கு வராதான் போயிடுமா?
கண்டிப்பாக வரும்ல. ஸோ அவங்க அப்போ பார்த்துக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு சில விஷயம் கிடைக்காமலும் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் கிடைச்சி கூட இருக்கும். நம்மளுக்கு தந்திவன் கிடைச்ச மாதிரி அந்த மொழிக்காரங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு தந்திவன் கிடைக்கும். அந்த சேனலில் அவங்க அப்போ பார்ப்பாங்க. அலாவுதீனுடைய எமோஷனையும் அலாவுதீனுடைய நிறைய ஃபேண்டசியான நிறைய காமெடி நிறைய விஷயங்கள் அலாவுதீனில் இருக்குது. நிறைய கற்றுக்கலாம், நிறைய விட்டுறலாம், நிறைய மாதிரியான விஷயங்கள் இருக்குது அலாவுதீனுடைய எபிசோடில். நீங்கள் எல்லோரும் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தான் அலாவுதீன் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அலாவுதீனுடைய எபிசோடெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தோம், இது எப்படி நம்ம ஃபுல்லாக பார்க்குறது, ஹிந்திலேயே பார்த்து முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு நானும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஹிந்திலேயே பார்த்து முடிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் தந்தி ஒன்று எடுப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கும் தெரியாது, அப்படி ஒரு அப்டேட் எதுவுமே கிடையாது அந்த டைமிங்கில். அதுக்கப்புறம் தான் தந்தி ஒன் வந்து நிறைய விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இன்னும் டெலிகாஸ்டே ஆகாத சீரியல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அலாவுதீனுடைய எபிசோடும் முடிய போகுது, நல்லபடியில் தந்தி ஒன் முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோடோடைய கன்ஃபியூஷன் யாருக்கும் வராமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும் கன்ஃபியூஷனில் இருக்கவங்கெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. நல்லபடியாக முடிஞ்சால் சரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அலாவுதீனோட அப்டேட், ஸ்டேட்டஸ், வீடியோஸ் எல்லாத்துக்கும். இதே மாதிரி நம்மளுடைய சேனல் வந்துட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாஸ்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். மெயினாக டெலிகிராம் சேனலில் ஃபுல் எபிசோடெலாம் வரும். நீங்கள் அதுலேயும் போய் ஃபுல் எபிசோடை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் அலாவுதீனோட எபிசோடு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.